ஒரு 8 மணிக்கு அப்புறமா தாஸ் மக்கான் போயிடுவேன். ஆஹா, சென்னை வந்தா தாஸ் மக்கான் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நான் ஒரு பீஃப் பிரியன், நான் ரசிச்சு மாடு சாப்பிடுவேன். அதனால தாஸ் மக்கான் இஸ் மை ஃபேவரட் பிளேஸ். இவர் சொல்ற மாதிரி எனக்கும் இந்த இடம் ஃபேவரட் பிளேஸா மாதிரி நம்மளுது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தோசையும் தவா கறியும் வாங்கியிருந்தேன். சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டும் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டுக்குள்ள போனேன். அங்க பாத்தீங்கன்னா செம்ம ரஷ்ஷுங்க. சொல்லிட்டு ஒரு கடைக்கு போனாங்க. அங்க பாத்தீங்கன்னா ரொட்டியும் தவா கறியும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டும் பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீஃப் வடகறி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோல் மாதிரி ஒன்று இருந்துச்சு. என்ன பேருன்னே தெரியல, தெரிஞ்சுதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. கடைசியா பாத்தீங்கன்னா ஷவர்மா கடைக்கு தாங்க போனேன். நான் சிக்கன் ஷவர்மா தான் நினைச்சேன். அங்க பாத்தீங்கன்னா பீஃப் ஷவர்மா. இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா சாப்பிட்றேன். டேஸ்ட் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்துச்சு. டேஸ்டே பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருந்தது, நல்லா தான் இருந்துச்சு. பெஸ்ட் ட்ரைனே நான் சொல்லுவேன். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கடை இருக்கு. சென்னைக்கு வந்தீங்கன்னா மறக்காம தாச மகான் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. தரமான ஒரு ஸ்பாட் தான் நான் சொல்லுவேன். கடைசியா பாத்தீங்கன்னா ஜீரா மசாலா வாங்கி குடிச்சிட்டு கிளம்பிட்டேன்.